கூட இருக்கிற ஒரு பெண்ணு வேணும். அது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நியூ ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சென்டிமெண்ட்டாக இருந்தால் ஓடின ஹீரோயினோ ஓடாத ஹீரோயினோ யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ தான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்தது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையாக அது கூட வந்து என்னென்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின். நான் முதல்ல கிளாப் அடித்தது ரம்யா கிருஷ்ணன் தான். ஃபஸ்ட்டு புது வசந்தன்னு ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின்னு நாங்கள் கிளாப் பண்ணுறோம். அது அப்போது நான் டைரக்டராகி என் படத்தில் நடிக்க வராங்க. நடிக்க வந்து அந்த படம் கொடுக்கும்போது இன்றைக்கி யாராவது சரி இதில் நடித்தவங்களாம் யார் இருக்காங்க, சார் இல்லாத போது யாராவது செலிபிரிட்டி இருந்தால் நல்லா இருக்குமேனு சார் கூப்பிட்டேன். அவர் வரனார். இவங்களை வந்து கூப்பிடலாமா வேணாமன்னு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் தான் வந்து ரம்யாவுக்கு பேசணுன்னா இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார், கொஞ்சம் லேட்டாக வரேன், வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது லேட்டாக வரேன்னாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து